இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாப்பிள சம்பா ஊற வச்சுருந்தேன் நைட்டே கஞ்சி பண்ணிடலான்னு. ஆனால் அதுக்கு சைட் டிஷ்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு காலையில் வரைக்கும் மூலையில் வரவே இல்லை. நான் பாட்டுக்கு சாதம், சாம்பார், கத்திரிக்காய் பொரியல்னு போயிட்டே இருந்தேன். இந்த பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு இஞ்சி இடிக்கிற கல்லை வச்சு 2 தட்டு தட்டினா ஈஸியாக தோலெல்லாம் உறிஞ்சி வந்துடுதான். இந்த டிப் எனக்கு என் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே பலாக்கொட்டையும் இருந்தது, அதையும் கத்திரிக்காய் பொரியலில் போட்டுடலான்னு எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு இடையில ரைஸ் ஒரு பக்கம் அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருந்தது, அதையும் வடிச்சிட்டு டக்குன்னு மூளையில் தோணுச்சு இந்த பெரிய நெல்லிக்கான்னு ஒன்று வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் பலகாலமாக போட்டு வச்சுருக்கேன்னு. நானும் அதில் துவையல் பண்ணணும்னு வாங்கி வச்சுருக்கேன். நான் ஒரு டைம் கூட ட்ரை பண்ணதே கிடையாது. இது 7 days நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லதான். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் காலையிலே குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டாலும் கூட இந்த கிச்சன் க்ளீனாக இல்லைன்னா நமக்கு அப்படின்னு வருது. சரி என்ன பண்ணுறது, இந்த ஓசிடி காரணமாக அதை எடுத்து வைக்கலனாலும் மூலையில் ஓடிக்கிட்டே இருக்கும் கிச்சன் க்ளீனாக இல்லைன்னு. அதனால அதையும் கையோடு பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நான் இந்த பெரிய நெல்லிக்காய் துவையல் ட்ரை பண்ணேன். பட் அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.